இல்லை, என்ன பேச்சுன்னு நான் கேட்குறேன். இங்கே இருந்து ஆரம்பிச்சு போங்கக்கா. தம்பி அபு கடைசியாக உங்களுக்கு ஒன்றை சொன்னா, எங்கேயோ தீபாவளி பட்டிமன்றம் போய் பேசுனா ஒரு நடுவர் தீர்ப்பு அபுக்கு கொடுத்தாரா, அதனால் நெகட்டிவ்னு வந்துச்சா. இன்னொரு நடுவர் தீர்ப்பை மாற்றி சொன்னாரா, கொரோனா டெஸ்ட்டில் பாசிட்டிவ்னு வந்துதான். நீங்களும் கொஞ்சம் பயந்துட்டீங்க. ஆமாக்கா, பயப்படாதீங்க நடுவர் அவர்களே. உங்களுக்கு கொரோனா வந்தாலுமே நீங்க பயப்பட வேண்டாம். போதும்ல. இப்ப அதுக்கு வழி நான் சொல்லட்டா? இது கொரோனா வந்ததுக்கு அப்புறம் வழி சொன்னா சொல்ல. நடுவர் அவர்களே, கொரோனா வந்துட்டாலும் பயப்பட வேண்டாம். நேரா வீட்டுக்கு போங்க. நல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து வையுங்க. சரி. வேப்பந்தழை, இஞ்சி, மஞ்சள், கல்லுப்பு அத்தனையும் அதுக்குள்ள போடுங்க. கொதிக்க வையுங்க. நல்லா ஆவிய புடிங்க. கொரோனா இருக்கிற இடம் தெரியாம போயிரும். அப்ப வரட்டும். இதுதான் வயல்வெளி. இதுதான் வயல்வெளி. இவ்வளவு பேசுனீங்கல்ல, உங்க வாட்ஸ்அப் காலா இவ்வளவு பேசுனீங்கல்ல, இதுவரைக்கும் உங்களால கொரோனாக்கு வழி சொல்ல முடிஞ்சுதா? சொல்லியா? நடுவர் அவர்களே, ஒரு மருத்துவ படிப்பு படிக்கணும்னா எத்தனை வருஷம் படிக்கிறது? 5 வருஷம். 5 வருஷம் பிளஸ் கிராமத்துல போய் சேவை செய்ய 6 வருஷம். ஆமா. இந்த கொரோனா வந்தது அவ மருத்துவன் ஆயிட்டான். 3 மாசத்துல டாக்டர் பட்டம் வாங்கிட்டான். வாட்ஸ்அப்பை ஆன் பண்ணுனீங்கன்னா ஏதாவது ஒரு மெசேஜ், அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை குடியுங்க, இதை குடியுங்க. ஒண்ணுதான் இதுவரைக்கும் எவனும் சொல்லல, அரளி விதைய அரைச்சு குடின்னு எவனும் சொல்லல. செஞ்சிருப்பாங்க. அவன் இருந்த கஷ்டத்துல அதை சொன்னா கூட செஞ்சிருப்பாங்க. இன்னொன்னு அந்த மகள்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கே மகளாகும் போது எனக்கு மகள்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக. நீங்க புல் எடுத்துட்டு வருவீங்கன்னு நினைச்சோம், ஆனா செல் எடுத்துட்டு வந்திருக்குது வயல்வெளி காலம்னு சொன்னாங்க. இப்ப நான் 3 பேரையும் பார்த்து கேட்கிறேன். எனக்கு முன்னால முழங்குனார் இல்ல, பெருமுழக்கம் முழங்குனார் இல்லையா? இப்ப உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ உங்களுக்கு பசிச்சுதுன்னா என்ன செல்போன் அடிச்சு சாப்பிடுவீங்களா? ஏமா கம்ப்யூட்டர் அடிச்சு சாப்பிடுவியா? நீ என்ன இன்டர்நெட்டுக்குள்ள போயிட்டு வெளியில வருவியா? என்ன வயரை எடுத்து வாயில சொருகுவ? அப்ப நாங்க குடுக்கறத தின்னுட்டு இங்க வந்து இந்த கூக்குரல் கூவிட்டு போறீங்களே, அப்ப ஆதாரமே நாங்க தானே, அடிப்படையே அவங்க தானே. அப்ப எங்களை மறந்து பேசுற நன்றி கெட்டதானே தானே இது? உண்மைதான். அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஆதாரம் பூரா நீங்க, சேதாரம் பூரா நீங்க, செய்குலி நானா? அதுலயே வந்து சொன்னாரு பாருங்க, பாஞ்சாலியை அவமானப்படுத்தினார்களே, அது எங்க காலமா? வயல்வெளி காலம் தானே. இன்னொரு நாட்டிலிருந்து இங்க வந்து சீதையை தூக்கிட்டு போனானே, அது என்ன வாட்ஸ்அப் காலமா? வயல்வெளி காலம் தானேன்னு கேட்டாரு. பாஞ்சாலிய அவமானப்படுத்தணும், கதி என்னாச்சு? சீதையை தூக்கிட்டு வந்தவன் கதி என்னாச்சு? என்னாச்சு? நான் வருத்தத்தோடு சொல்றேன் நடுவர் அவர்களே, வருத்தத்தோடு சொல்றேன். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பதை இந்த காப்பியங்களும் புராணங்களும் நமக்கு எடுத்து சொல்லுச்சு. ஆனா இன்னைக்கு நான் வேதனையோட பதிவு செய்யறேன். பொள்ளாச்சி சம்பவம் எங்க ஊருக்கே இன்று வரை எங்கள் கண்களிலே கண்ணீர் வர வைக்கக்கூடிய நிகழ்வு எங்களுடைய பொள்ளாச்சி சம்பவம். நடுவரவர்களே, கிட்டத்தட்ட 1000கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாலியல்ல. அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லையே நடுவரவர்களே. என்ன உங்க வாட்ஸ்அப் காலா? சரிதான், நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்வி. காலத்திலேயாவது அதர்மத்தை அழித்தோம்,
இன்னைக்கு அழிக்க முடியல நடுவர் அவர்களே. எங்கெங்கெல்லாம் சட்டத்துல ஓட்டை இருக்குதோ அதுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு நுழைஞ்சு வெளியில வந்துட்டு இருக்கிறாங்களே. என்ன வாட்ஸ்அப் காலம். இன்னொன்னு சொல்லுது எங்க பொண்ணு, கையில்லை என்றால் வருத்தப்பட வேண்டாம், செயற்கை கை இருக்கிறது. கால்கள் இல்லை என்றால் வருத்தப்பட வேண்டாம், செயற்கை கால் வந்து விட்டது. காது இல்லை என்றாலும் வருத்தப்பட வேண்டாம், செயற்கை கால் வந்து விட்டது. குழந்தை வேண்டும்னா காசிக்கு போனீங்க, இன்னைக்கு ஊசி போட்டாலே குழந்தை பிறக்கிற வாட்ஸ்அப் காலம்னு சொன்னையேம்மா. வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியுமா? வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியுமா நடுவர் அவர்களே? 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்களும் ஒன்று சேருகின்ற நேரத்திலே 8 திசையில் உள்ள கடவுளை வணங்கி ஏழுமலையானே கதி என்று ஆணும் பெண்ணும் 7 அடி அடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து 5 பூதங்களை சாட்சியாக்கி அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4ஐயும் தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு 3 முடிச்சு போட்டு கணவன் மனைவி என்று இருவராக இருப்பவர்கள் ஒரு மனதாக இணைந்து வாழும் போது குழந்தை பிறக்குது இல்லையா? அதுதாங்க வாழ்க்கை. ஊசியில யாரோட விந்தணுனே தெரியாம நான் கேட்குறேன், 10க்கு 10 நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன சொல்லிட்டு போறீங்க? 10க்கு 10 பிள்ளைய பெற்றுட்டு பிள்ளை பெறுவதையே அவர்களுடைய வாழ்க்கைன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னீங்களே நடுவர் அவர்களே. 10க்கு 10 என் பாட்டி சந்தோஷமா இருந்தா, 10 குழந்தைய பெத்தெடுத்தா. ஆனா இன்னைக்கு ஒத்த பிள்ளைக்கு வழி இல்லாமல் டெஸ்ட் பேபி கலாச்சாரத்துக்கு இந்த தேசம் போய்கொண்டிருக்கிறதே. இது மகிழ்ச்சியா? இது மன நிறைவா? என்னையா வந்து பேசிட்டு இருக்கிறீங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்பெல்லாம் வரும்னு எனக்கு தெரியுமே. இல்லைங்க, வருத்தத்தோட நிக்கிறேங்க, வருத்தத்தோட நிக்கிறோம். அன்னைக்கு வயல்வெளிக்கு போனாங்க எங்க பெண்கள், எந்த ஒரு தீங்கும் இல்லாம வந்தாங்க இல்லையா? இன்னைக்கு வெளியில போற பெண்கள் நிம்மதியா வீடு வர முடியுதா நடுவர் அவர்களே? 6 வயசுலேருந்து 60 வயசு வரை குட்டு வைக்கிறது இல்லை, பாலியல் பலாத்காரம். இதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா? நிலவுல வடை சுட்டுட்டு இருக்கிற பாட்டியை விட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன்? டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம். ஒரு சமயம் நிலவுக்கு போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட் இருந்ததுன்னு வைங்க, அந்த பாட்டியை விட்டு வைக்க மாட்டாங்க இந்த வாட்ஸ்அப் காலத்துல. ஐயா, செவ்வாய் கிரகம் முறம்னில இந்த கிரகத்துல எல்லா கிரகத்தையும் முடிச்சுட்டீங்க, இனி செவ்வாய் கிரகத்துல போய் வாழ போறாங்களாமா. இங்க நீர் வளத்தை நீ காக்கல, அங்க போய் நீரை தேடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் என்ன பேச்சுன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? என்னைக்கு வாட்ஸ்அப் வந்ததோ அன்னைக்கே கடிதம் எழுதுறது போயிடுச்ச நடுவர் அவர்களே. அன்னைக்கு வீட்டுல ஒரு பிரச்சனை, எங்க அப்பனா அத்தாக்கு ஒரு கடிதம் போடுவோம், அது 1 வாரம் போய் கிடைக்கிறதுக்கு. அதை வாங்கி பார்த்துட்டு எங்க அண்ணன் மீசைய முறுக்கிட்டு கொதிச்சு எந்திருப்பா, டே மாமா மச்சான் வாங்கடா, அக்கால ஒரு அடி அடிச்சு போட்டானாமா, வாங்கடா என்னன்னு போய் கேட்கலான்னு ஆடு அடிச்சு கோழி குழம்பு வச்சு குடும்பத்தோட தின்னுட்டு எல்லாம் வந்து சேர்றக்கு 1 வாரம் ஆயிரு. 15 நாள் ஆயிருமா? ஆமா. கடிதம் போய் சேர்றக்கு 1 வாரம். அவன் மாமா மச்சனை எல்லாம் திரட்டிட்டு வர்றக்கு 1 வாரம். 15 நாள் ஆயிருமா? இந்த 15 நாள்ல நாங்க சமாதானமாகி அடுத்த பிள்ளைக்கு தயாராயிருவோம். சரிதான். வருவான், வந்ததையும் பார்த்துட்டு ஆட சும்மா எங்கேயும் மாமன் கையை தூக்கிக்கிறாரு, அம்மனி மேல வட்டுடுது, அம்மனி அதுக்கு ஒரு கடிதம் போட்டுடுது, ஓங்கானு இங்கேயும் கோழி அடிச்சு ஆடு வெட்டி சாப்பிட்டு ஊர்வாய் சேர வாழ்க்கை வாழ்ந்த நாடுங்க நம்முடைய நாடு. என்ன வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? தெரியும். ஃபார்வேர்டு பண்றீங்களா? ஃபார்வேர்டு வருத்தமா இருக்குது நடுவர் அவர்களே. இன்னைக்கு அப்படி அன்னைக்கு கடிதத்தை எவ்வளவு அதாங்க உறவு, இன்னைக்கு அப்படியா இருக்கு? நீங்க அடிக்கலாம் வேணாங்க, கையை ஓங்கினா போதும், அடி 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 அடிச்சு கொள்ளு. டேய் அப்படியே தாத்தாவுக்கு போன போடும், அப்பாவுக்கு போன போடும், புரோக்கருக்கு போன போடும், வக்கீலுக்கு போன போடும், நேரம் முடிச்சிடுறாங்க. மறுநாள் டைவர்ஸ் நோட்டீஸ் முடிஞ்சு கதை. அது வயல்வெளி காலத்திலே புகைப்படம் கூட எடுக்க முடியாமல்
ஆவணம் இல்லாமல் இருக்கிறீர்களே வஜ்ரம் ராம் தம்பிக்கு, ஏன்னா அக்கா கூட பிறந்த அக்கான்னு சொல்லியாச்சு இல்லையா? எத்தனை வருத்தம் எங்களுக்கு ஆவணம் இல்லைன்னு. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? புகைப்படம் எடுத்து அதைய மாஃபியா கும்பல்னு ஒன்று வேண்டாததெல்லாம் பண்ணி, அன்னைக்காவது எங்களுக்கு ஆவணம் இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு ஆளையவே காணாம பண்ணிடுறீங்களே. ஒருத்தங்கூட இருக்கிற வேற ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி எல்லாம் மாஃபியா பண்ணி இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் செத்துட்டு இருக்குதுங்க. எத்தனை பிள்ளைகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்குது. இது மகிழ்ச்சியா? இது மன நிறைவா? அன்னைக்கு காதலையும் கூட நடுவர் அவர்களே எவ்வளவு நனி நாகரீகமாக நாங்க சொன்னாங்க. ஞாயும் யாயும் யாராகிறோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர், செம்புள பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு சொன்னோம். சொன்னமா இல்லையா? இன்னைக்கு காதல் எப்படி போயிருக்குது? இவங்க வாட்ஸ்அப் காதல். ஒரு பிள்ளை வந்து சொல்ற, அப்பா நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரை காதலிக்கிறேன்னுப்பா. அப்பா கேட்டார், அங்கே இருக்கிறவன் எப்படிம்மா உங்கள்கிட்ட வந்து சிக்குனா? நாங்கள் இன்டர்நெட்டில் தேடினோம், ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டோம், ஸ்கைஃபில் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், வாட்ஸ்அப்பில் 2 மாதமாக காதலிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்பன் சொன்னார், அப்படியாம்மா ஒன்று பண்ணு, ட்விட்டரில் கல்யாணம் பண்ணிக்கோ, ரைட்டு, மேக் மை ட்ரிப்பில் ஹனிமூன் போய்க்கோ, ஃப்ளிப்கார்ட்டில் பேபிஸ்க்கு ஆர்டர் கொடு, கூகுளில் பேரை தேடு, பிடிச்சிருந்தா வாழு, இல்லைன்னா OLXல ஓட்டு வித்துட்டு போயிட்டே கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்களே. இது வாழ்க்கையா? OLX என்ன வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு மேட்ரிமோனியா ஒரே இதில் முடிச்சு விட்டாங்கல்ல. அதுக்கும் தேடினேன் வந்தது வாசலில் நின்றது எங்காலு தான் கிடைச்சானா? எங்க கவிஞன் பழைய வயல்வெளி கால கவிஞன். ஆமா, கண்ணதாசன் வயல்வெளி கால கவிஞன்ல. இன்னைக்கு எழுதியிருக்கிற கவிஞனை பத்தி பேச முடிஞ்சது அவங்களால? பேச முடியாது. அன்னைக்கு நடுவர் அவர்களே, மாட்டு வண்டி போகாத இடத்திற்கும் கூட பாட்டு வண்டியை ஓட்டியவன் என்னுடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவங்கிட்ட சொன்னாங்க, முத்தம்னு ஒரு வார்த்தையை போட்டு பாட்டு எழுதுனாங்க. ஆனா முத்தம்ங்கிற வார்த்தையே வராம எழுதுனா, கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு கடனாகத்தாடா, கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா, முத்தம்னு போடலீங்க, சும்மா ஒன்னே ஒண்ணு கடனாத்தான் எழுதுனா. இன்னைக்கு அந்த முத்தத்தை வச்சுக்கிட்டு எத்தனை ஓடுறீங்க. முத்தந்தர ஏத்த இடம், முகத்திலே எந்த இடம்? என்ன 1.5 ஏக்கராவா இருக்குது? 1.5 ஏக்கராவா இருக்குது? எங்கேயோ ஒரு பக்கம் வச்சுட்டு போயிட்டே இருக்கியா? இதுக்கு என்ன என்னையா ஓட்டு எழுதிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கறீங்க? இன்னைக்கு என்ன ஆரை தாசில்தார்லாம் கூட்டி அந்த அளவெடுத்தா கொடுக்க முடியும்? அதுல இன்னொரு பாட்டு முத்தத்திலே கொடுத்துருக்கான், இச்சித்தா இச்சித்தா உன் கண்ணங்கள்ல பிச்சுத்தா. இன்னைக்கு பிச்சு கொடுத்துட்டா நாளைக்கு என்ன பண்ணுவ? ஏன் அது என்ன ரொட்டி பண்ண பிச்சு கொடுக்கறக்கு? அதை விட இன்னொருத்த எழுதுனா, தீப்பிடிக்க தீப்பிடிக்க முத்தம் கொடுடி, என் திமிரெல்லாம் அடங்கட்டும் கொஞ்சம் கடிடி. இப்ப நான் கேட்கிறேன், வஜ்ரம் ராம் தம்பி, தீ பிடிக்கிற மாதிரி முத்தம் கொடுத்தா அந்த மீசக இருக்கு, ஆமா, நாளைக்கு எப்படி வெப்ப? சரி, எப்படித்தான்? எனக்கு ஒரு சந்தேகம்க்கா, எப்படித்தான் தீப்பிடிக்க முத்தம் கொடுக்கறது? இவன் ஒரு 1/4 லிட்டர் மண்ணெண்ணெய் வாயில ஊத்திக்கிட்டு அந்த பிள்ளை 1 ரூபாய்க்கு தீப்பெட்டியை வாங்கிட்டு தீப்பிடிக்க முத்தம் கொடுப்பாங்க. ஒரு பாட்டு எடுத்ததுக்கு எத்தனை பாட்டு வருது பாத்தீங்களா? பாடா பாடுது இந்த பாட்டு. இல்ல எங்களையே சீன்றீங்க. உங்க கவிஞர்ல பாடல் எடுத்து இப்படி எழுதி இருக்காங்கன்னா நான் பாட்டுக்கு பேசாம போயிருப்பேன். நீங்க சொன்ன மாதிரி நான் காலை தொட்டு காசை கொடுப்பா அப்படின்னு இப்ப எனக்கு 3 பேமெண்ட் வரணும். ஏன்னா 2 to 3 ஒரு ப்ரோக்ராம் விட்டுட்டு வந்திருக்கிறேன். சரி, சரியா? அடுத்தது இப்ப 7 to 8 ஒரு ப்ரோக்ராமுக்கு என்னால போக முடியல. சோ 3 பேமெண்ட் எனக்கு வரணும். நான்லாம் நேத்தே வந்துட்டேன்பா, குறிச்சுக்க. என்னங்க நடந்துட்டு இருக்குது நான் கேட்குறேன். அழகா எங்க அணியில சொன்னாங்களே, இன்னைக்கு ஒய்ஃப் இல்லாமல் வாழ்வதற்கும் இளைய சமுதாயம் தயாராக இருக்கிறது. ஒய்ஃபை இல்லாமல் வாழ்வதற்கு தயாரா இல்லை. என் வீட்டுல என் பையன் சாப்பிடவே வரமாட்டேங்கிறா, எப்ப பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில். நான் போய் என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், ஏங்க அவன் வரவே மாட்டேங்கிறான், நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதான்னு. அவர் சொன்னார், ஏண்டி கத்துற, ஃபேஸ்புக்கில் போடுறியும் பையன் எந்திரிச்சு வந்துடுவான். நானும் போய், ஏ நாயே கழுத, சோறு ஆறிட்டு இருக்குதுடா, சாப்பிட வாடா கழுதைன்னு அடுத்தது 1000 லைக்ஸ் போட்டானுங்க.
அதுல ஒருத்தன் கேட்கற, ஆன்ட்டி உங்க வீட்டுல மனுஷனுக்கு மிருகத்துக்கு ஒரே சாப்பாடா? எங்க போயிட்டு இருக்கிறீங்க? அழகா நீங்க சொன்னீங்க அன்னைக்கெல்லாம் நடுவர் அவர்களே, வீடு நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது. வீடு படின்னு வச்சாங்க வீட்டுக்கு முன்னால, பெரியவங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு முன்னால படின்னு வச்சு கட்டுனாங்க, வாழ்க்கையை படி. அடுத்தது நடைன்னு வச்சாங்க, படித்தபடி நட. கூடாரம்னு ஒன்று வச்சாங்க, எல்லாரும் கூடி இருந்தோம். அம்மா அப்பா அக்கா தங்கச்சி மாமன் மச்சனை நங்கையா கொழுந்தியா, இதில் விட அத்தவையன் வந்திருப்பான். நடுவர் அவர்களே, அப்படியே ஒரு கம்பர்கட்டு கிடைக்கும், அதைய எடுத்து என் பாவாடை நாடாவில் வச்சு ஒரு கடி கடிச்சு அதை என் அத்தை பையனுக்கு பாதி கொடுத்துட்டு நான் பாதி சாப்பிடும்போது எந்த வக்கரமும் இல்லைங்களே. மறக்க முடியுமா? அதைய கூடி இருந்தோம், பகிர்தல் இருந்துச்சு, புரிதல் இருந்துச்சு. இன்னைக்கு கூடாரமே காணாம போயிடுச்சு. ஏன்? கட்டும் போதே அட்டாச்சு அவுட் ஹவுஸ். எப்படி கட்டுறீங்க? அட்டாச்சு அவுட் ஹவுஸ். எதெல்லாம் அட்டாச்சில் இருக்கணுமோ அதையெல்லாம் அவுட் ஹவுஸில் கொண்டு வைக்கிறீங்க. எதெல்லாம் அவுட்டரில் இருக்கணுமோ அதை அட்டாச்சுக்குள்ளே கொண்டு வர்றீங்க. எதெல்லாம் அவுட்டரில் இருக்கணும், குளியலறையும் கழிவறையும் அவுட்டரில் இருக்கணும், அதைய கொண்டு வந்து அட்டாச்சுன்னு பண்ணி அட்டாச்சில் இருக்க வேண்டிய பெரியவங்களை கொண்டு போய் அவுட் ஹவுஸில் வைக்கிறீங்களே. நடுவர் அவர்களே, இதை சொல்லும் பொழுது நான் 35 வருஷத்துக்கு முன்னால போறேன். 35 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் நடந்தது. அதை சொல்லுங்க. ஆமா, அடுத்துட்டு கதையினா ஆணு வந்து கேளுங்க. அக்கா தானே? ஆமா, இது ஏதோ வடிவேல் சொல்ற மாதிரி இருக்குது. அழுதுருவேன். நான் 20, நீங்க 35. நடுவர் அவர்களே, 35 இந்த வாட்ஸ்அப் கலாச்சாரம் எப்ப வந்தது? இந்த 10-15 வருஷத்துக்குள்ள தானே இவ்வளவு மாற்றம். அன்னைக்கு படுக்கையறைன்னு தனியாக கிடையாதுங்க நடுவர் அவர்களே. புதுசாக கல்யாணமானவங்களுக்கு ஒரு தெரசேலை தான் போடுவாங்க. பகலில் பார்க்க மாட்டோம், இரவுல பேச்சே கிடையாது. ஒரு நாள் எங்கள் வீட்டு கும்பல் எல்லாமே பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிடுச்சு. போட்டும் நான் இருந்தேன். என் வீட்டுக்காரர் வந்தார், வீட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டார். ஒரு பரவசம், ஏன்னா பேசவே முடியாத சூழல் இல்லையா. பார்த்து என்ன இருக்குதுன்னு கேட்ட உடனே கையும் ஓடல காலும் ஓடல, ஓடி போனேன். சமையல் கட்டில் பழைய சோறு தான் இருந்தது. பழைய சோறு தாங்க இருக்குதுன்னு எடுத்து போட்டு கொண்டுட்டு வான்னாரு. அப்போ கொல்லப்புறம்னு ஒன்று இருக்குது வீட்டில், இப்போ அது காணாமல் போயிடுச்சு. நானும் பரபரப்பில் போய் பழைய சோறு 10 எரும மாடு கறக்குது, கெட்டி தயிர் எடுத்து ஊற்றி பிசைஞ்சு கொண்டுட்டு கொல்லப்புறம் போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் கொடுக்க அவர் சாப்பிட, நான் கொடுக்க அவர் சாப்பிட போன கோஷ்டி திரும்பி வர கொண்டு வந்து பாத்திரம் பண்டத்தை வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நான் உட்கார, என் வீட்டுக்காரர் அங்க நிக்க. வந்த மாமியா நேரா கிச்சனுக்குள்ள போய் பார்த்துட்டு சொல்லுச்சு, தெரியுண்டி எனக்கு இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரியுண்டி. ஆடு மாடுகளுக்கு காட்டி வச்சு இந்த பருத்தி கொட்டை புண்ணாக்க எந்த ஆடு மாடோ வந்து தின்னுட்டு போயிருக்குது, அது தெரியாம இருந்தியான்னு அது கத்த. நான் இஞ்சி தின்ன குரங்காட்ட அவரை பார்க்க, அவர் பல மடங்கு இஞ்சி தின்ன குரங்காட்ட என்னைய பார்க்க. அப்புறம் தான் தெரிஞ்சது நடுவர் அவர்களே, நான் பழைய சோறுன்னு எடுத்துட்டு போனேன் இல்ல, அது பழைய சோறு இல்ல, ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்ச பருத்தி கொட்டை புண்ணாக்கு. அந்த புண்ணாக்குக்கு தெரியல, அது வாங்கி வாங்கி சாப்பிட்டு அதாக்கா மாமா அன்னைக்கு மாப்பிள அப்படின்னா நன்றி மாறாம இருக்கிறோம் இல்லைங்களா. என்னங்க வாழ்க்கை, எப்படிப்பட்ட மகிழ்ச்சியில நாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்கா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி வாழ்க்கை இன்னைக்கு இருக்குதுன்னா நீதிமன்றத்தில், குடும்ப நீதிமன்றத்தில் நீங்கள் விசாரிச்சுட்டு வந்து தீர்ப்பு எழுதுங்க. குடும்ப நீதிமன்றங்களிலே 65% விவாகரத்து கேட்டு வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த வாட்ஸ்அப் காலம் மனநிறைவா? கேட்குறேன். எத்தனை திருமணங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி அனுப்பி செல்போனில் பேசி பேசி நின்று போயிருக்குதுங்க நடுவர் அவர்களே. நின்று போயிருக்குதா இல்லையா? நடக்குதுங்க இன்னைக்கு திருமணங்கள். ஏன்? இந்த 65% இந்த மாதிரி போயிருக்கிற கேஸு தான். அன்னைக்கு வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, ஏதாச்சும் ஒன்றுனா சொல்லுவாங்க, அறிவுரை சொல்லுவாங்க நமக்கு. அடப்போ அப்படித்தான் இருக்கு, அனுசரிச்சு போ அப்படின்னு பெரியவங்க அறிவுரை சொன்னாங்க, கேட்டு நடந்தோம். இன்னைக்கு எப்படி மாறி போயிருக்குது.
ஒன்றும் இல்லைங்க நடுவர் அவர்களே, நான் ஏற்கனவே என் பாட்டி பெருமையாக சொல்லுவாள், உங்கள் அப்பா முகம் பார்த்து வச்சு, உங்கள் தாத்தா முகம் பார்த்து பேசுறதுக்கு 3 வருஷம் ஆச்சு, இடையில உங்கள் ஒப்பனும் சித்தப்பனும் பிறந்துட்டாங்க. என் பாட்டி முகம் பார்த்து பேசுறதுக்கு 3 வருஷம், இடையில எங்கள் அப்பாவும் சித்தப்பனும் பிறந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு மரியாதை இருக்குதா? மரியாதை இருக்குதா? பேர் அன்னைக்காவது ஒரு காலத்தில் சுவாமினோ, அப்புறம் பிராணநாதா, நாதா, மாமா, ஏனுங்கோ எல்லாம் வரிசையாக வந்தது. இப்பெல்லாம் போயிடுச்சு. பேர் சொல்லோன்னே என் பாட்டி அப்படி தயங்குவா. நீங்கள் கணக்கெடுக்கிறக்கு வருவாங்க பாருங்க, கணக்கெடுக்கிறவங்ககிட்ட பேர் கேட்ட என் பாட்டி சொல்ல மாட்டா. ஐயோ அது எப்படிங்க, அவங்க வேற சொல்கிறதெல்லாம் ஆயுசு குறைஞ்சிருங்க, சொல்ல மாட்டா. அதான் ஏதாச்சும் ஒரு குறிப்பு சொல்லு, நான் எழுதிட்டு போகிறேன், உடனே சொல்லு. ஓ, கொண்டையில் வைக்கிறது, கோயில் அடிக்கிறது, கொண்டையில் வைக்கிறது, கோயில் கொண்டையில் வைக்கிறது ஹேர்பின் இல்லை, பூ. கோயில் அடிக்கிறது மணி. ஓ, பூமணியா அத்தா? ஆமாம். பேர் சொல்ல மாட்டா. இன்னைக்கு பேரை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. ஒரு கணவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னா, என்னம்மா இந்த சுரேஷ், ஒரு நாளைக்கு சுரேஷோட மனைவி வா சுரேஷ் போ சுரேஷ்னு ஒரு 100 தடவையாவது சொல்கிறாம்மா, ரொம்ப வருத்தமாக இருக்குதுண்ணா. உடனே இந்த பொண்ணு சொல்லிச்சு, அடுத்து விட்டு கதையெல்லாம் நமக்கு எதுக்கு ரமேஷ், நீ கதவை சாத்திட்டு வா ரமேஷ். இப்போ அதையும் தாண்டிடுச்சு. என்ன பேர் கூட இல்லை, எல்லாமே ஜாட. நடுவர் அவர்களே, அன்னைக்கு பாட்டி வீட்டில் குழந்தை பிறந்துச்சு. வயல்வெளி காலத்தை அவ்வளவு இதாக சொன்னீங்கல்ல. நான் ஒன்று கேட்குறேன். கோட்டு சூட்டு போட்டவங்களே கௌரவமாகவும் கழனியில் வேலை செய்கிறவங்களும் கேவலமாக பார்க்குற உங்களால் ஒரு அரிசியை டவுன்லோட் பண்ண முடியுமா? அப்படி பண்ணுனா சொல்லுங்க, பேச்சவே நாங்கள் இனிமேல் பேச மாட்டோம், மன்னிப்பு கேட்டுட்டு போகிறோம். செய்ய முடியுமா? பாட்டி வீட்டில் இன்னைக்கு குழந்தை பிறந்துச்சுங்க, லீவ் விட்டால் பாட்டி வீட்டுக்கு போனோம். இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறக்குது, ஆயோயின்னு ஆஸ்பத்திரிக்குள்ள போய் விழுகிறோம். நடக்குதா இல்லையா? அன்னைக்கு சாப்பிட்ட உடனே என் தாத்தாவுக்கு பாட்டி வெத்தலை வாக்கு மடிச்சு கொடுத்தா, பார்த்தோம்ல. இன்னைக்கு சாப்பிட்ட வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா மருந்து மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறா. இந்த கால மகிழ்ச்சியா? உங்கள் விஞ்ஞானம் அதுலேயே தம்பி சொல்லும்போது, விஞ்ஞானம் இன்னைக்கு எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கு, உங்கள் விஞ்ஞானத்தினால தான் எல்லாம் முகக்கவசம் போட்டுட்டு உட்காந்துருக்குறோம். உங்கள் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி தானே. இன்னைக்கு முகக்கவசம் போட்டுட்டு யாரு கூட பேச, அதுக்கு ஒரு 6 நாளையும் பேச்சை நிறுத்த முடியாதா? ஆனால் இவங்க கொரோனா வந்து முகக்கவசம் போட்டு எல்லாம் பேச்சை நிறுத்திடுதா? எத்தனை பேரோட மூச்சை நிறுத்தி இருக்குது? அப்படி சொல்லுங்க. வேதனையா இருக்குதுங்க, கண்கூட பார்த்துட்டு இருக்கிறோம். இத்தனை அநீதி நடந்துட்டு இருக்குது இந்த வாட்ஸ்அப் காலத்தில். இதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு 3 பேர் இங்கே வந்துக்கிட்டு வாட்ஸ்அப் காலம்தான் எங்களுக்கு மகிழ்ச்சி மனநிறைவுன்னு சொல்கிறீங்களே. நடுவர் அவர்களே, பழமையை மறந்தால் ஒரு பொழுதும் வாழ முடியாது. ஞாபகம் வச்சுக்குங்க. உங்கள் புதுமையை நாங்கள் வேண்டானே பேச வரல. அதில் இந்த அம்மா செல்லெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்களே, எனக்கு கொண்டு போய் வியாபாரம் பண்ண போறியா? ஏன்? அது ஒரு நல்ல எண்ணம் இருக்கணுமா? 3 செல்லையும் 2 எனக்கு ஒன்று கொடுக்கப்படாத, அந்த எண்ணம் இருக்காது. 3 என்கிட்டே கொடுத்துருங்க. அதில் இவர் மைதானத்தில் விளையாண்டா என்ன? ஐயோ, மைதானத்தில் நாங்கள் விளையாட வேண்டான்னு சொல்லு தம்பி. மைதானத்தில் விளையாண்டா நடுவர் அவர்களே உடை மட்டும்தான் மண்ணாகும். மைதானத்திலே விளையாண்டால் உடை மட்டும்தான் மண்ணாகும். இந்த வாட்ஸ்அப்பில் விளையாடினால் பிள்ளைகளே மண்ணாகி போவாங்கங்கிற வருத்தத்தில் நாங்கள் வந்து நின்றுட்டு இருக்கிறோங்க. அபு சொல்கிறான், இன்னைக்கெல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸு, அழுதுருவேன். ஆசிரியராக இருக்கிற அழுதுருவேன். வாட்ஸ்அப் இதில் அப்படியே நாங்கள் இணையத்தில் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அவனை அங்கே எந்த கோலத்தில் இருக்கிறான்னு எங்களுக்கு என்ன தெரியும்? வகுப்பறையாக இருந்தாலும் கூட ஒரு ஒழுக்கத்தை, ஒரு நெறியை நாங்கள் கற்றுக் கொடுக்க முடியும். ஆன்லைன் வகுப்பில் அவன் அந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் எங்களுக்கு என்ன தெரியும்? அமர்ந்த கோலமா நின்ற கோலமா நிறைய பேர் ஆன் பண்ணி விட்டுட்டு காணாம போயிடுறான். நடுவர் பேர் அலங்கோலத்தில் இருக்கான். கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான். லைன்ல தொடர்பு எல்லைக்கு அப்பால இருக்கிறான். வந்து ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க, ஏய் எவ்வளவு நேரமும் நீ நான் கூப்பிட்டு இருந்தேன்டா,
உடனே சொல்லுவான் நெட்டு வெளியில போயிடுச்சுங்க டீச்சர். ஏன்னா எனக்கு ஆன்லைனை பத்தி அதிகமா தெரியாது. எப்படி ஏமாத்துறான்னு பாருங்க. இவன் வெளியில போயிட்டான், நெட்டு வெளியில நெட்டு இதாகி போச்சு. ஏன்ட்ட சொல்றான் சுத்துது சார். எங்கடா சுத்துது? நீ தாண்டா சுத்துற. இல்ல எவ்வளவு கொடுமைகள் இங்க நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு வாட்ஸ்அப் காலத்துல. இதையெல்லாம் மறைச்சிட்டு வந்து உங்களுக்கு தலைப்புக்கு பேசுங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா பழமையை ஒரு பொழுதும் மறக்காதீங்க. அதனாலதான் சொன்னாங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினாலேன்னு சொன்னாங்க. அந்த பழமைதான் புதுமை வடிவெடுத்து இருக்குது. அதனால நீங்க அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லாதீங்க. பழமைதான். நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு தாத்தா இருந்தாருன்னா ஒரு நூலகம் இருப்பதற்கு சமம். அவ்வளவு அறிவுங்க, அவ்வளவு அறிவுங்க. கேட்டு தெரிஞ்சுக்க முடியுங்க. ஒரு பல்கலைக்கழகம்ங்க, நடமாடும் பல்கலைக்கழகம் நம்முடைய தாத்தா. ஒரு பாட்டி இருந்தான்னா ஒரு மருத்துவமனையே வீட்டில் இருக்குதுங்க. நீங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சிய கடவுளும் கிடையாது. எங்க ஊர்ல ஒரு பாட்டி இருக்கிறான், என்ன வந்தாலும் சுக்கரைச்சு ஊத்து சரியாயிருங்க, சரியாயிரு. ஒரு தடவை எங்க ஊர்ல பட்டிமன்றம், உங்களை தான் போட்டேன், நீங்க வழக்கம் போல வரல, எல்லாம் என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. டீச்சர் என்ன டீச்சர்? நான் சொன்னேன் நடுவர் வரலைங்க பாட்டி அப்படின்னு. சுக்கரைச்சு ஊத்து. என்னங்க மகிழ்ச்சி. பாட்டாக்குலேருந்து சுக்கரைக்கிற வரைக்கும் வந்திருக்கு எனக்கு. இதெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிற காலம்ங்க அந்த காலம். அந்த காலத்தை நம்ம தொலைச்சிக்கிட்டு இன்னைக்கு இப்படி இருக்கிறோமே அப்படிங்கிற வருத்தத்தில் தான் நாங்கள் வந்து நிற்கிறோமே ஒழிய உங்கள் வாட்ஸ்அப் காலத்தை நாங்கள் ஒரு பொழுதும் குறை சொல்லவில்லை. கண்டுபிடிச்சவன் அதிகமாக பயன்படுத்தல. எந்த நாடு இந்த செல்போனெல்லாம் கண்டுபிடிச்சதோ அது அதிகமாக பயன்படுத்தல. இந்தியாவில் 100 கோடி பேர் இந்த செல்போனை பயன்படுத்துகிறார்கள்னு சொன்னா எப்படி போயிட்டு இருக்குதுங்கிறத பாருங்கிறதா என் கவனத்துக்கு கொண்டுட்டு வர்றோம். நாங்கள் நடுவருடைய கவனத்துக்கு கொண்டுட்டு வர்றோம். தீர்ப்பை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. நீங்கள் தீர்ப்பு யாருக்கு வேணாலும் சொல்லுங்க. ஆனால் எதையுமே விட்டு கொடுத்து வாழ்வதுதான் பழமை, அதுதான் வயல்வெளி. அதனால தீர்ப்பை நீங்கள் அவங்களுக்கு சொன்னாலும் அதையும் நாங்கள் இருகரம் கூப்பி ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி வியந்து கேட்டவர்களை வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆகா, நான் சொன்னேன்ல, அருமையான பேச்சு.